உங்களுக்கு இந்த காஸ்டிங் செலக்ஷன் பத்தி இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, தமிழ்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியடைந்த திரைப்படமான சூரரை போற்று திரைப்படத்தை நீங்க ஹிந்தியில அக்ஷய் குமாரை வச்சு சர்ஃபிரா அப்படின்ற பேர்ல எடுத்தீங்க. தமிழ்ல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு திரைப்படம், மிகப்பெரிய வரவேற்பு, பாராட்டுக்குரிய அந்த திரைப்படம் ஹிந்தியில போகும்போது அட்டர் ஃபிளாப் ஆச்சு. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல சூர்யா அவர்கள் நடித்த அந்த பெர்ஃபார்மன்ஸ், அவரோட அந்த எமோஷனல் ஆக்டிங்ல 10% கூட அக்ஷய் குமாரால ஹிந்தியில கொடுக்க முடியல. சோ இதுதான் காஸ்டிங்கோட அந்த வேல்யூ அப்படின்றது. தமிழ்ல எல்லாராலும் பாராட்டப்பட்டு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமா வந்த சூரரை போற்று திரைப்படம், அதே கதை, அதே திரைக்கதையை ஹிந்தியில வேற ஒரு ஹீரோ வச்சு எடுக்கும்போது அங்க அட்டர் ஃபிளாப் ஆகுது அப்படின்னா, அதுக்கு மிக முக்கிய காரணம் தமிழ்ல சூர்யா அவர்கள் நடிச்ச அந்த எமோஷனல் ஆக்டிங்ல கொஞ்சம் கூட அக்ஷய் குமாரால ஈவன் பண்ணவே முடியல. சோ இதுதான் அங்க தோல்வியடைஞ்சதுக்கான மிக முக்கிய காரணம். சோ ஒரு காஸ்டிங் அப்படின்றது ஒரு திரைப்படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியான காஸ்டிங் பராசக்தி திரைப்படத்துல சுத்தமா இல்லை. எப்பேற்பட்ட நடிகரா இருந்தாலும், கமல் சாருமே இருந்தாலும் கூட அவங்க சிறந்த திரைக்கதை தேர்ந்தெடுத்து நடிக்கல அப்படின்னா அந்த திரைப்படம் அட்டர் ஃபிளாப் தான் ஆகும். அதே மாதிரி எப்பேற்பட்ட சிறந்த கதையா இருந்தாலும் கூட அதுல வந்துட்டு சரியான காஸ்டிங் அமையல அப்படின்னா அந்த திரைப்படமும் தோல்வி திரைப்படமா தான் அமையும். சோ ஒரு திரைப்படத்துக்கு ஸ்கிரீன் பிளே டெக்னிக்கலி 50% அப்படின்னா மீதி இருக்க 50% அந்த காஸ்டிங் செலக்ஷன், அந்த கேரக்டரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு. இதெல்லாம் இந்த திரைப்படத்துக்கு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்கு, நாம தான் பெரிய ஆளு, இந்த திரைப்படத்தை எப்பேற்பட்ட திரைப்படம் மாத்தி காட்டுறோம் பாரு ஆளுங்கட்சி சப்போர்ட்ல அப்படின்னு பாட் வியூஸ்ல ஆரம்பிச்சு இப்ப நீங்க நடத்தின அந்த ஃபேக்கான அந்த சக்சஸ் மீட் வரைக்கும் நீங்க பண்ண ஒரு சீப்பான ஒரு பொலிட்டிக்கல் இருக்குல்ல, நீங்க வேற ஒரு ஹீரோ மட்டம் தட்டுறதுக்காக அந்த பராசக்தி திரைப்படத்தை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் பண்ணலாம்னு நினைச்சீங்க. பட் நீங்க பண்ண பொலிட்டிக்கல் தான் இந்த பராசக்தி திரைப்படத்தை இப்ப காலி பண்ணி வச்சிருக்கு. இந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்கு அப்படின்ற நினைப்புல எந்த விதமான நேர்மையும் இல்லாம தான் நீங்க நடந்துட்டீங்க. இந்த பராசக்தி அப்படின்ற டைட்டில முதல்ல தன்னோட படத்துக்கு வைக்கணும் அப்படின்னு நினைச்சு மூவ் பண்ணவர் விஜய் ஆண்டனி அவர்கள். அவரோட அந்த சக்தி திருமணம் திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா பராசக்தி அப்படின்றத ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அதனாலதான் அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல வந்துட்டு இந்த டைட்டில் கிடைக்கல, அது இழுபறியா இருக்கு அப்படின்னு தெலுங்குலையும் ஹிந்திலையும் பராசக்தி அப்படின்ற பேர்ல ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாரு. ஆனா நீங்க அவரை கொஞ்சம் கூட மதிக்காம நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்க, நாங்க யார் ஆளுங்கட்சி சப்போர்ட்ல இருக்கிறோம் அப்படின்ற பேர்ல நீங்க வந்துட்டு அவர்கிட்ட ஒரு சஜஷன் கூட கேட்காம, நீங்க ரைட்ஸே வாங்காம பராசக்தி அப்படின்ற பேர்லயே தெலுங்குல வந்துட்டு நீங்க வந்துட்டு போஸ்டர் டீசர்ல ரிலீஸ் பண்ணிருந்தீங்க. ஆனா நீங்க இந்த பராசக்தி பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா இந்த திரைப்படத்தை முதல்ல ஆரம்பிக்கும் போது புறநானூறு அப்படின்ற டைட்டில் வச்சுதான் சூர்யாவில் வச்சு ஆரம்பிச்சீங்க. அதுக்கப்புறம் டைட்டிலே இல்லாம தான் சிவகார்த்தின் அவர்களை வச்சு அந்த ப்ராஜெக்ட் நீ மூவ் பண்ணிருந்தீங்க. அதுக்கப்புறம் பராசக்தின் பேர் வச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் ஆண்டனி பாத்தீங்கன்னா 2024 7ஆம் மாசமே பராசக்தின்ற பேர்ல தெலுங்குல அந்த டைட்டில ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. பட் அவரு கிட்ட இருந்து அடிச்சு புட்டிங்க தான் இந்த டைட்டில உங்க திரைப்படத்துக்கு வச்சீங்க. சோ அங்கேயே உங்ககிட்ட எந்த நேர்மையும் இல்லை.